சவுத் கொரியாவில் 4B மூமெண்ட்னு ஒன்று இருக்குப்பா, அது நேராக அப்படியே அமெரிக்காவுக்கு போகுதுங்கிற ஒரு தகவலை உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பாராட்டை தெரிவிச்சிருந்தீங்க. அதே சவுத் கொரியாவில் திடீர்னு பார்த்தா ஒரு மார்ஷியல் லா, அவ்வளோதான் அவசர நிலை பிரகடனம் அப்படின்னு சொல்கிறத தெரிவிக்கிறாங்க. ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்தில் அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறதுலேருந்து யூட்டர்ன் அடிக்கிறாரு அந்த நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருந்த ஊன் அவர்கள். ஊன் அவர்களுக்கு அப்படி என்ன ஒரு ப்ரெஷர்? ஏன் அவர் அவசர நிலை பிரகடனம் அப்படிங்கிறத செய்கிறார்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் உண்மைகள் என்ன? சவுத் கொரியா இப்போது எதிர்கொள்ளும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கே, அந்த பிரச்சனைக்கும் நேற்று அவர் போட்ட மார்ஷியல் லாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? சவுத் கொரியாவில் பெண்கள் இல்லையா? வியட்நாம் பெண்களை சவுத் கொரியாவினுடைய ஆண்கள் அதிகமாக கல்யாணம் பண்ணுறாங்களாமே, அது எதற்கு? இப்படி பல கேள்விகள், அறியாத பல விஷயங்கள், தகவல்கள், இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கிட்ஸ் பெஸ்டி சார்பாக ஒரு காம்போ இருக்குன்னு சொன்னேன். நாளைக்கு அந்த காம்போவை ரிவீல் பண்ண போகிறோம். வேற லெவல் காம்போவாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது சவுத் கொரியா. ஊன் அவர்கள் மார்ஷியல் லா அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்ணுறார். அப்படி ஆக்டிவேட் பண்ண கொஞ்சம் நேரத்திலேயே அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் 300 பேர் இருக்காங்கன்னா 190 பேர் அதற்கு எதிராக அவங்களுடைய ஓட்டுக்களை செலுத்துகிறார்கள். ஸோ பிரசிடென்ட் ஊன் அவர்கள் கொண்டு வந்த அவசர நிலை அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. பாராளுமன்றத்தில் அப்படின்னா ஊன் அவர்களுக்கான மெஜாரிட்டி இல்லையான்னு கேட்டால் இந்த இடத்துலேருந்து சவுத் கொரியாவினுடைய அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆமாம், ஊன் அவர்களுக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. ஊன் அவர்களுக்கு மெஜாரிட்டி கம்மியானது அப்படிங்கிறத விட அவர் ஊழல் குற்றச்சாட்டில் நிறைய இடத்துல அவருடைய பெயரும் அவருடைய மனைவியினுடைய பெயரும் அடிபட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2022 ஹாலோவீனில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அங்கே ஒரு 150க்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்படுறாங்க. அவங்க இறந்துடுறாங்க. 150க்கும் அதிகமான மனிதர்கள் இறந்துடுறாங்க. அப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இதுக்கு பின்னாடி நடந்த உண்மைகளை கண்டுபிடிக்க வேண்டும், அதுக்கான தீவிர விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தும் போது ஊன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்து ஊன் அவர்களுக்கான சறுக்கல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அடுத்ததா ஊன் அவர்களுடைய மனைவி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேண்ட்பேக், அதனுடைய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் ரூபாய். இந்திய மதிப்பின்படி 1.25 லட்சம் ரூபாயா? எப்பா, கவர்மெண்ட்ல சவுத் கொரியாவில் ஒரு சட்டம் இருக்குது. கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அவங்களுடைய உறவினர்கள், இவங்க மேக்சிமமாக $750, ஒரு 60,000 70,000 ரூபாய்க்கான கிஃப்டை மட்டும்தான் வெளிநபர்களிடமிருந்து வாங்க வேண்டும். ஆனால் சவுத் கொரியாவினுடைய பிரசிடென்டுடைய மனைவி ஒரு கிஃப்டாக கிடைச்சிச்சு எனக்கு ஹேண்ட்பேக், அதனுடைய தொகை எவ்வளவுன்னு சொல்கிறாங்க? 1.25 லட்சம் ரூபாய். இது மட்டும்தானா? ஒரு 76,000 அமெரிக்க டாலர். அது எவ்வளோ நீங்களே கூட்டி பார்த்துக்கோங்களேன். 76 × ஒரு 81 போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கான கவர்மெண்ட் ஃபண்டை ஊன் அவர்களுடைய மனைவியும் டைனிங்க்கு போய் சாப்பாட்டுக்கான செலவுகள் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதி வச்சிருக்காருங்கிற பெரிய சிக்கல் எல்லாமே இந்த ஊன் அவர்களுக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள். இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான நபர்களுக்கு வேலை வாங்குவது, அவங்களுக்கு தேவையான நபர்களிடம் அவங்க கிஃப்ட் வாங்குறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஊழல் வழக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. என்ன விக்கி சொல்கிற? எல்லாருமே வடகொரியாவை தானே தப்பாக பேசுவாங்க, நீ மட்டும் ஏன் தென்கொரியாவை இவ்வளோ தப்பாக பேசுகிறேன்னு கேட்டால் தப்பாக நான் பேசலை. தென்கொரியாவினுடைய வரலாறை திருப்பி பார்க்குறவங்களுக்கு ஒரு உண்மை புரியும். தென்கொரியாவில் சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. தென்கொரியாவில் நல்ல டெக்னாலஜி இருக்குது. தென்கொரியாவில் நல்ல வாழ்க்கை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம வரலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, தென்கொரியாவினுடைய முன்னாள் பிரசிடென்ட்ஸினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷியாங் மேன் ரஹே 1948 1960 வரை அவர் தான் பிரசிடென்ட் ஆகியிருக்காரு. ஆனால் அவரை தூக்கி எறிகிறாங்க. 1960 1962 வரை யுன் பியோசியோன் அப்படிங்கிறவர், அவரையும் தூக்கி எறிகிறாங்க 2 வருடத்தில். காரணம் என்னன்னா இதே மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு தான். 1962 1979 வரை பார்க் சுங்-ஹி அப்படிங்கிறவர் இருக்காரு, அவரை கொன்று போட்டுடுறாங்க. அடுத்ததா 1979 வெறும் 1 வருடத்திற்காக சோய் கியூஹா அப்படிங்கிறவர் இருக்காரு, அவங்கள மிலிட்ரி என்ன செஞ்சிருதுன்னா ஓவர் த்ரோன் பண்ணிடுது. வேணாம், மிலிட்ரி நாங்களே வந்துடும், மிலிட்ரி ரூல் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வரப்படுது. ஒரு பெரிய அளவில் ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இது 1980 இருந்துச்சுன்னா 1981 1988 வரை சுங் டு ஹுவான் அப்படிங்கிறவர் பிரசிடெண்டாக இருக்காரு. அவருடைய பிரசிடென்சி அப்படிங்கிற அந்த பதவி முடிந்த உடனேயே மரண தண்டனை விதித்து அவரை கொன்னுடுறாங்க. 1988 1993 வரை
ஒரு பிரசிடென்ட் இருக்காரு, அவருக்கு 23 வருடங்கள் ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது இதே சவுத் கொரியால. 1993 இருந்து 1998 வரை கிம் யுவாங் ஸ்வாம் அப்படிங்கிறவர் இருக்காரு, அவரையும் சிறையில் அடைக்கிறாங்க. 1998, 2003, அடுத்ததா 2003, 2008, 2008, 2013, 2013, 2016 இப்படின்னு சொல்ற 5 வருடங்கள் நான் சொன்னேன்ல, இங்கே 5லையுமே 5 பிரசிடென்ட் மாறுறாங்க. பட் எல்லாரையும் என்ன செய்கிறாங்கன்னா, ஒன்று அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்களுடைய கட்சி இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் அவங்க தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி ஓவர் த்ரோன் பண்ணிடுவாங்க. இப்போ இருப்பவர் ஊன் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் மூன் அவர்கள். மூன் அவர்களுக்கு மட்டும்தான், இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் ஜெயில் தண்டனை கொடுக்காமல் இருந்த ஒரு சரித்திரம் இருக்கக்கூடிய நாடு தான் சவுத் கொரியா. அப்போ ஊன் அவர்களுக்கு எதிராக கண்டிப்பாக சிறை தண்டனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் தான். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பெண்களுக்கு எதிரான சட்டங்களை ரொம்ப பெரிய அளவில் கடுமையாக்கவில்லை, தளர்த்துகிறார். பெண்கள் இப்படி தான் இருக்கணும், பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற லெவலில் இவருடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருந்ததுனால இவரை ஃபெமினிசத்துக்கு எதிரானவர், ஆன்டி ஃபெமினிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஊன் அவர்களுடைய கவர்மெண்ட்டை அழைப்பார்கள். இந்த இடத்துல பெண்கள் ஏன் வாராங்க விக்கி? சவுத் கொரியாவுக்கு ஏற்படக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை, இந்த நூற்றாண்டுக்குள் சவுத் கொரியாவினுடைய மக்கள் தொகை அப்படிங்கிறது நாம் இப்போ பார்ப்பதை விட 3ல் 1 மடங்கு மட்டும்தான் அங்கே இருக்க போகிறாங்க சவுத் கொரியா மக்களாக. அப்போ மீதம் இருக்கும் எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் அங்கே பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாயிட்டு இருக்கு என்பது தான். ஒரு வேர்ல்டு ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, இல்லாட்டி ஸ்கூல் படிக்கிறீங்க, அது கூடவே ஒரு ஹாஸ்டல் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஹாஸ்டலில் போய் ஒரு பெண்ணும் ஆணும் லவ் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க டேட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியை உங்களால் கன்சிடர் பண்ண முடியுதா? படிப்பை விட நீங்கள் டேட்டிங் பண்ணுறதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அங்கே படிப்பு நல்லா இருக்குமா, இல்லை மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்குமா? இதெல்லாமே டெஸ்ட் ரன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க சவுத் கொரியா. காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்களை மதிப்பதும் கிடையாது. பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். பெண்கள் மட்டும் ஏன் வீட்டு வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. நாங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே எங்களை நாங்களே லாக் பண்ண விரும்பலை அப்படிங்கிறாங்க. திருமணமே நடந்தாலும் குழந்தையை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிற உறுதியுடன் இருக்கிறார்கள். இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்ததெல்லாம் கிடையாது, இதுக்கும் ஒரு குட்டி வரலாறு இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சவுத் கொரியா நாளைக்கு இதே பிரச்சனை இந்தியாவில் வருமா அப்படிங்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நான் கொண்டு வர போகிறேன். 1960 இந்த காலகட்டம் வரை சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சாதாரணமாக 6 குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்களாம். ஸோ ஆவரேஜாக ஒரு பெண் 6 குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ அந்த நேரத்தில் தான் இல்லை, இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. 6 குழந்தைகளை பெற்றுக்கொண்டிருந்த பெண்கள் ஒரு பெண் 2.4 குழந்தைகள் அப்படிங்கிறவங்கள பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது. மறுபடியும் இந்த ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிறது. ஸோ 1982 இந்த சவுத் கொரியாவுக்கு ஃபேமிலி பிளானிங் இல்லாட்டி பிறப்பு விகிதம் அப்படிங்கிறதுல அந்த ரேஷியோ கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ 52 மில்லியனாக இருக்கக்கூடிய தென்கொரியாவினுடைய பாப்புலேஷன் 52 மில்லியனா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம், ஒரு 55 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அது வெறும் 17 லட்சமாக குறைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில வருடங்கள்ல. இதுக்கு மோசமான நிலைமையில 70% தென்கொரிய பாப்புலேஷன் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிரலாம். 17 லட்சம் கூட கிடையாது, 13லேருந்து 14 லட்சம் சவுத் கொரியர்கள் மட்டும்தான் வாழ்வார்களாக இருக்கும் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷனும் இருக்கு. ஸோ சவுத் கொரியாவினுடைய அரசாங்கம் இதை டேக்கிள் பண்றதுக்காக என்ன திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு செம்மையான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 குழந்தைகளை உங்களுடைய 30 வயதுக்குள்ளே பெற்றிருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இராணுவத்துக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சவுத் கொரியாவில் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இராணுவத்தில் பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு விதி. அந்த சட்டம் இந்த 3 குழந்தைகளை பெற்றெடுத்த தந்தைக்கு கிடையாது. அதுவும் 30 வயதுக்குள்ளே நீங்கள் 3 குழந்தைகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதனாலேயே சவுத் கொரியாவில் நிறைய பேர் குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்டால் அங்கே தான் சிக்கல். ஆண்களும் எங்களுக்கு 3 குழந்தை வேண்டாம், நாங்கள் ஆர்மியில் வேணாலும் இருந்துக்கிறோம், ஆனால் குழந்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறத சவுத் கொரியாவினுடைய அரசாங்கம் உணர ஆரம்பிக்கிறாங்க. பேர்டன் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிறது தான் தென்கொரியாவில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு சொல். இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள், சில ஆண்கள் கே பாப், கே ட்ராமா அப்படின்னு சொல்லி கொரியன் ட்ராமாவையும் கொரியன் சீரீஸ்லையுமா பார்த்துட்ருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய லவ் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் ரொம்ப சொதப்பலானது.
இந்த கே பாப் இல்லாட்டி கே ட்ராமா அப்படிங்கிறத நாம் பார்க்க இந்த கல்ச்சர் நமக்குள்ளும் தொற்றிக்கொள்ளும். கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் இல்லாட்டி இந்தியாவில் பிறப்பு விகிதம் அதிக அளவு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்னும் சில வருடங்கள்லேயே இந்திய அரசாங்கத்தால் மிகப்பெரிய அளவில் கண்காணிக்கப்படும் ஒரு விஷயமாக மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கல்யாணம் செஞ்ச பிறகு குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினர் வெறும் 2.5% தானா. கல்யாணம் செய்யாமலேயே குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் 22லிருந்து 35% உயர்ந்திருக்கிறது. அப்போ கல்யாணம் அப்படிங்கிறது ஏன் அவங்க செஞ்சுக்கிட மாட்டுக்காங்க? கல்யாணம் செஞ்சுட்டா நான் ஒரு ஆணுக்கு அடிமையாக இருக்கணும். ஏன்னா பெண்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, சவுத் கொரியாவில் அதிகமாக பெண்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு குடும்பத்தில் 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வரும்போது அந்த பெண்களுக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பழமைவாதமும் திணிக்கப்படும் போது பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த திருமண பந்தம் அப்படிங்கிறத விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவில் திருமணம் அப்படிங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத ஆணி தான் அப்படின்னு சொல்கிறத சவுத் கொரியாவினுடைய பெண்கள் உணர்ந்து ஆண்களுக்கு எதிராக நாங்கள் இப்படி தான் இருப்போம், அதுதான் 4B மூமெண்ட், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணமே இந்த மாதிரியான சிக்கல்கள் தான். ஜெண்டர் கேப் அப்படிங்கிறது தென்கொரியாவில் ரொம்பவே இருக்குது. கிட்டத்தட்ட 92% பெண்கள் அவங்களுடைய வீட்டு வேலைகளை செய்யும் போது வெறும் 60% ஆண்கள் தான் அவங்களுடைய வீட்டு வேலைகளை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் பெண்களுக்கு ஒரு கொதிப்பு நிலையை ஏற்படுத்துகிறது. இந்த இடத்துல தான் ஊன் அவர்களுடைய வெற்றி. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்த ஊன் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார். அதற்கு காரணம் சின்னஞ்சிறுசு இலசுகள், அதாவது இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த ஊனவர்களுக்கு எதிரான பெண்களுடைய ஒரு கூட்டம் பெரிய அளவில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதே நிலைமை தான் டொனால்டு ட்ரம்புக்கு வந்தது. அதனால தான் 4B மூமெண்ட் ஈஸியாக அமெரிக்கா பக்கமும் சாய்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபெமினிசம் அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டில் இப்படி ஒரு ஜெண்டர் கேப் இல்லாட்டி இந்த மாதிரியான பிறப்பு விகிதம் குறைவதற்கு காரணம். எனவே ஃபெமினிசம் அப்படிங்கிறத நாம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாமே ஊனவர்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயலாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஊனவர்களுக்கு எதிராக சொல்லக்கூடிய காரணமாக மாறுகிறது. இப்படின்னு சொல்லி ஊனவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஏகப்பட்ட நெகட்டிவ் அப்படிங்கிறதும் தென்கொரியாவில் இப்போ சுலபமாக பெண்கள் அப்படிங்கிறவங்க கல்யாணத்துக்கு யாரும் தயாராகவில்லை. அதனால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் வியட்நாம் போன்ற பிற நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்களாம். கொஞ்சம் பேர் வேறு இடத்துல போய் செட்டிலும் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் கிடைக்கவும் கஷ்டமாக இருக்குது. கிடைக்கிற பெண்கள் குழந்தையும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேறு நாடுகளிலிருந்து வரவழைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை தான் தென்கொரியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகளும் இதே தென்கொரியாவில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது எல்லாம் சேர்ந்தும் அது கூடவே ஊனவர்களுடைய அரசியலும் ஊழல் குற்றச்சாட்டுகளும் எல்லாம் தான் நேற்று இந்த தென்கொரியாவில் அவசர நிலை அப்படிங்கிறது உருவாகுவதற்கான காரணம். இன்னும் சில முக்கியமான தகவல் இருக்குது, அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். அப்போது நாம் இப்போ தென்கொரியாவுக்கு டூர் போயிட்டு வந்துட்டோம். அங்கே உலகம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, ஆண்கள் பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேபாப் கே ட்ராமா நம்ம ஊர் பெண்களையும் ஆண்களையும் எப்படி திசை திருப்பும் அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்லை நல்லா இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.